ஈரானுடைய ஆதரவு பெற்ற யமனில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கூத்தி அமைப்பு இப்ப ஈரான் அமெரிக்க யுத்தத்துக்குள்ள நுழைய போகுதா? இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பூட்டி இருக்கிறதால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த பிரச்சனையில ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா யமன்ல இருக்கிற இந்த கூத்தி அமைப்பினர், இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, UK மற்றது இஸ்ரேல் தொடர்பான எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. முன்னரான காலப்பகுதியில் பாத்தீங்கன்னா காசாவில் நடந்த யுத்தத்தின் போது இஸ்ரேலுக்கு எதிராக இந்த செங்கடல் பகுதியை அவர்கள் பூட்டி வைத்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். ஏன்னு சொன்னா செங்கடல் பகுதியை பூட்டி வச்சிருக்கைக்குள்ள இந்த இஸ்ரேலுக்கான ஏற்றுமதிகள் அல்லது இஸ்ரேலுக்கான பொருட்கள் இறக்குமதிகள் என்றது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள வரும் என்றதை உணர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்னா இந்த பகுதியை பூட்டி வைத்திருந்தார்கள். இந்த பகுதியும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மாதிரி ஒரு நீரிணை பகுதி தான், ஒரு குறுகிய அகலம் கொண்ட ஒரு கடற்பகுதி. இந்த கடற்பகுதியூடாக கப்பல்கள் போக்குவரத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த போக்குவரத்தை ஒரு காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்னா இந்த காசாவில பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் லாக் பண்ணி வைத்தார்கள். இது உலகத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. இந்த பகுதியூடாக அவர்களுடைய அச்சுறுத்தல்களையும் மீறி அல்லது அறிவுறுத்தல்களையும் மீறி பயணித்த பல கப்பல்கள் மீது தாக்குதல்களையும் நிகழ்த்தினார்கள். இது உலகத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருந்தது அந்த காலத்துல. அதுக்கு பின்னரான காலப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமெரிக்க பிரித்தானிய கூட்டுப்படைகள் தொடர்ச்சியாக யமன் மீது தாக்குதல்களை நிகழ்த்தியது. கூத்தி அமைப்பினருடைய பல இலக்குகள் மீது தாக்குதல்களை தொடர்ச்சியாக நிகழ்த்தியது என்று சொல்லப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய தலைவர் அப்துல்லா மாலிக் அலி கூத்தி அவர்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுல தோன்றி தற்போது ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த யுத்த நிறுத்தம் அல்லது இந்த பேச்சுவார்த்தை என்பது, அதாவது ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி தங்களுடைய இலக்குகளை அடைய முடியாது என்று உணர்ந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் வந்தார்கள். ஆகவே ஈரானை தோற்கடித்து இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரையில்லை என்று அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் ஒரு அபட்டமான கோரிக்கைகளாக இருக்குது. இந்த கோரிக்கைகளை எந்த ஒரு சுயாட்சி உள்ள நாடும் ஏற்றுக்கொள்ளாது. இதாலதான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக ஒரு இழுபறை நிலைக்கு போய்கொண்டிருக்குது. இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைவதற்கும் இதுதான் காரணம். ஒரு சுயாட்சி உள்ள நாட்டின் மீது வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அமெரிக்கா முன்வைக்கலன்னு அந்த அமைப்பினுடைய தலைவர் சொல்லி இருந்தார். ஆகவே அவருடைய இந்த காட்டமான கருத்துக்கள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஈரானுக்கு அவர் ஆதரவாக பேசியிருந்ததன் ஊடாக மீண்டும் இந்த யுத்தத்துக்குள்ள தாங்களும் நுழைய இருப்பதாகத்தான் அவர் சொல்லி இருக்கின்றார். அமெரிக்கா அவர்கள் சொல்லி இருக்கின்ற 3 சிவப்பு கோடுகளை கடக்குமேயானால் கூத்தி அமைப்பினரும் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கும் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார். கூத்தி அமைப்பினர் இதுக்குள்ள வந்ததை தொடர்ந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற ஒரு விஷயம், அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பலம் என்னன்னு சொன்னா இந்த செங்கடல் பகுதியை மூடி வைக்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அகலமுடைய ஒரு கடற்பகுதி. இதனூடாகவும் மிகப்பெரிய போக்குவரத்துகள் நடந்து கொண்டிருக்கு, கப்பல் போக்குவரத்துகள். சோ இதையும் பூட்டி வைப்பதற்கான ஒரு ஏது நிலைகள் உருவாக்கி கொண்டு வர மாதிரி தான் இப்ப கருதக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த யமன்ல இருக்கிற கூத்தி அமைப்பினருடைய கருத்துக்களுக்கு ஒன்றி போகக்கூடியதாக இப்ப ஈரான்ல இருக்கிற IRGC அமைப்பு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்குது. ஈரானை பொறுத்தவரையில IRGC என்றதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு ராணுவ கட்டமைப்பாக இருக்குது. அதுதான் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்குது. இந்த யுத்தத்துல மிகப்பெரிய பங்களிப்பை அந்த அமைப்பு தான் செய்து கொண்டிருக்கு சொல்லணும். இந்த அமைப்பு இப்ப என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, தொடர்ச்சியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அமெரிக்கா பூட்டி வச்சிருக்கும்னு சொன்னால், ஈரான் மீதான தடைகளை தொடர்ச்சியாக போட்டு வச்சிருக்கும்னு சொன்னால், நாங்கள் இந்த செங்கடல் பகுதியை மூட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படி செங்கடல் பகுதியை நாங்கள் மூடினோம்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு சார்பான வளைகுடா நாடுகள்ல இருந்து எந்த விதமான பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது. அது எண்ணெய் மாத்திரமல்ல, ஏனைய எந்த பொருட்களும் ஏற்றுமதி செய்வதற்கான தடையை நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்படி தடையை ஏற்படுத்தினோம்டா மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார இழப்புகள் இந்த நாடுகளுக்கு ஏற்படும் ஒரு காட்டமான கருத்தை IRGC சொல்லி இருக்குது. நாங்கள் போராடக்கூடிய வல்லமையோட இருக்கிறோம். நாங்கள் எப்பவும் அமெரிக்காவுக்கு எதிராக போராடக்கூடிய திறனோட இருக்கிறோம், பலத்தோட இருக்கிறோம். ஆகவே அமெரிக்கா தங்களுடைய இந்த இறுக்கங்களை தளர்த்தி கொள்ளணும் என்ற மாதிரி சொல்லி இருக்குது. ஆகவே இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவசாயி கொண்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் பாரதூரமான நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றதான் சொல்லணும். தவிர இப்ப ஒரு யுத்த நிறுத்தம் நடந்து கொண்டிருக்குது, பேச்சுவார்த்தைகளுக்கான ஏது நிலைகள் நடந்து கொண்டிருக்குது, அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லப்பட்டு வருகின்ற இந்த கருத்துக்களுக்கு பின்புலத்தில மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த யுத்தம் தொடர்பாக, யுத்தத்தை நோக்கியது தொடர்பாக நடந்து கொண்டிருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னதாக ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரான்ல வந்திறங்கிய பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவர்கள் என்ன முயற்சிகளை ஈரானில் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்?
தற்போது உலகத்தில் இந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் மற்றும் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக பேசப்படுகின்ற போது இன்னும் ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அதுதான் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனீர் அவர்கள் தெஹ்ரான்ல இப்ப தங்கி இருக்கிறார். கடந்த 2 நாட்களாக தெஹ்ரான்ல தங்கி இருந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த தெஹ்ரான்ல ஃபீல்ட் மாஸ்டர் அசிம் முனீர் தங்கி இருப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரார். அவர் அண்மையில சொல்லியிருந்தார், மிக விரைவில் இந்த யுத்தம் முடிவுக்கு வரப்போகுது. ஏனென்றா அதுக்கான காரணம் அவர் சொல்லியிருந்தது, பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் முனீர் அவர்கள் தெஹ்ரான்ல தங்கி இருக்கிறார். அவர் இந்த ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகு கிடைச்ச தகவல்களை பாத்தீங்கன்னா, இப்ப ஈரான்ல இருக்கிற முக்கியமான தலைவர்களோட இந்த ராணுவ தளபதி பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, அதாவது இப்ப பாகிஸ்தான்ல 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை அவர் ஏது நிலைகளை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைகளுடைய தொடர்ச்சியாக பலரை சந்திச்சிருக்கிறார். பல விஷயங்களை ஈரான்ல பேசி இருக்கிறார். ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரை சந்திச்சு இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக கொண்டு போவதற்கான ஏது நிலைகள் தொடர்பாக பேசி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, ஈரானினுடைய மிக முக்கியமான ராணுவ தளபதிகள்ல ஒருவரை சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு இந்த ஈரானினுடைய தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் மற்றும் ஈரானுடைய நிலைமைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன்ல இருந்து அவருக்கு சொல்லி அனுப்பப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் இங்க பேச்சுவார்த்தைகள்ல இடம்பெற்றிருக்குது. ஆகவே இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஈரான்ல தங்கியிருந்து தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்த 2 நாடுகளையும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். இதில் ஏராளமான பேரம் பேசல்கள் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னணியில அதிகமாக ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வரார். அண்மையில பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஈரான் தங்களிடம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவ்வளவையும் அப்படியே அமெரிக்காவிடம் கையளிக்க இருப்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் என்றும் சொல்லியிருந்தார். மிக விரைவில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்பட போகுது, யுத்தம் முடிவுக்கு வரப்போகுது என்றும் சொல்லியிருந்தார். இவ்வாறு பல கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக இந்த யுத்தம் முடிய போது, யுத்தத்தை நாங்கள் வெண்டுட்டோம், ஈரான் தோல்வி நிலையை சந்திச்சது, ஈரான் படைகள் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டுடுது, ஈரான் இருந்து நாங்கள் யுரேனியத்தை அப்படியே வாங்கி எடுக்க போறோம், ஈரான் அதை எங்கள்கிட்ட கையளிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை வழங்கிட்டது, நாங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு கிட்ட வந்துட்டோம்னு சொல்லி பல விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய சோசியல் மீடியாவிலையும் அதே நேரம் பத்திரிகையாளர்களையும் சந்திச்சு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரார். அவர் அடிக்கடி கருத்துக்களை தெரிவிக்கும் போது ஒரு கருத்து முரணாக இருப்பதால இந்த கருத்துக்களை எவ்வாறு எடுத்துக்கொள்வதென்றது ஒரு தெரியாத விஷயமாக இருக்குது. ஆனாலும் பல கருத்துக்களை இந்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் தொடர்பாக அவர் தெரிவித்து வாரது குறிப்பிடத்தக்கது. உலக அரசியல, உலக விவரங்களை, உலக செய்திகளை பேசிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் இந்த காலத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்ற விஷயத்தை பேசாமல் போக முடியாது. ஏன்னு சொன்னால் உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு நாடுகளையும், ஒவ்வொரு பிரதேசங்களையும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸினுடைய லாக் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் பாதித்து கொண்டிருக்குது. அது அமெரிக்கா லாக் பண்ணி இருக்கலாம், அதே நேரம் ஈரான் லாக் பண்ணி இருக்கலாம். எந்த நாடு லாக் பண்ணி இருந்தாலும் இது உலகத்தில் இருக்கிற ஏனைய நாடுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிற ஒரு விஷயமாகத்தான் தற்போது இருக்குது. ஏனென்றா உலகத்தினுடைய மிக கூடிய அளவிலான எண்ணெய் ஏற்றுமதி, எண்ணெய் போக்குவரத்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாகத்தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இது லாக் பண்ணப்பட்டிருக்குது. முன்னை நாட்கள்ல இது ஈரானால லாக் பண்ணப்பட்டிருந்தது. அந்த நேரங்கள்ல ஈரானுக்கு ஆதரவான நாடுகளுக்கு இது திறந்து விடப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா முழுதாக லாக் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான மிகப்பெரிய பிரச்சனைகள் எதிர்காலத்துல எழப்போகுது என்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அதே நேரம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பூட்டி வச்சிருக்கிறதால ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், இதுல இருக்கிற பொருளாதார இழப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக ஏனைய நாடுகள் அமெரிக்காவோடையும் ஈரானோடையும் பேசிக் கொண்டிருக்குது. அண்மையில சீனா கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பாதுகாப்பான ஒரு போக்குவரத்துக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏனைய பல நாடுகள் அமெரிக்காவோடையும் ஈரானோடையும் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை ஒரு பேச்சுவார்த்தைக்கு பேசி தீர்த்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை உலகத்திற்காக திறந்து விடணும், இது ஒரு பாதுகாப்பான ஒரு வழியாக ஏற்படுத்தணும்னு சொல்லி தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை பல நாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னு சொன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்றது இப்ப உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸினுடைய பிரச்சனை பல நாடுகள்ல அரசியல் பிரச்சனைகள்ல கூட ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்மை நாட்களாக பாத்தீங்கன்னா இந்த போப் லியோ அவர்களுக்கும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்குது. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் யாருக்கு சார்பாக இருக்கின்றார்கள்னா போப் லியோவுக்கு தான் சார்பாக இருக்கின்றார்கள். ஏன்னா அதிகமான மக்கள், கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய 60% மக்கள் இந்த போப் லியோ அவர்களுடைய கருத்துக்களுக்கு தான் எப்பவுமே ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மக்களுடைய
விஷயங்கள்ல இருந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த பாப்லியோ அவர்கள் இப்ப அண்மையில ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அது முக்கியமான கருத்தாக இருக்குது. இது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்குது. அவர் தொடர்ச்சியாக இந்த அமெரிக்காவினுடைய அரசு தற்போது இருக்கிற அரச நிர்வாகம் மற்றும் ட்ரம்ப் தொடர்பான தொடர்ச்சியான எதிர்கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரார். அண்மையில ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீதான ஒரு 48 மணி நேர காலக்கெடுவை கொடுத்துட்டு இந்த 48 மணி நேரம் முடிஞ்ச உடனே ஈரான்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஒரு மிகப்பெரிய நாகரிகம் அழிய போகுதுன்னு சொல்லி இருந்தார். அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாப்லியோ அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்படி அமெரிக்காவினுடைய பிரசிடென்டா இருக்கிற ஒருவர் இப்படியான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது, தெரிவிச்சதுல தப்புன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு எதிராக பிறகு பின்னரான கால பகுதியில அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதுபடியே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் பலர் சொல்லியிருந்தார்கள் பாப்லியோ அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அவர் போரை விரும்பவில்லை, இந்த போர் தேவையற்றது, இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துன்னு சொல்லியிருந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் திரும்பவும் இந்த பாப்லியோ அவர்கள் ஒரு இடதுசாரி, அவர் குற்றச்செயல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கின்ற ஒருவர், அவருடைய கருத்துக்கள் ஒன்று இருந்தது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வர இல்லைன்னு சொன்னா, தெரிவு செய்யப்பட இல்லைன்னு சொன்னா இவர் போப் ஆக தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இவ்வாறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக மாறி மாறி கூறப்பட்டு கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பாப்லியோ அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். முக்கியமான கருத்தாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்குது. அவர் என்ன கருத்தை சொல்லி இருந்தார்னா, இந்த தேவையில்லாத ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றார்கள், இந்த யுத்தத்தின் ஊடாக இவ்வளவு காலம் வாழ்நாள் முழுக்க சேகரித்த அல்லது வாழ்நாள் முழுக்க கட்டி எழுப்பிய இந்த பொருளாதாரங்கள், இந்த கட்டமைப்புகள் எல்லாமே தேவையில்லாமல் இந்த யுத்தத்தின் மூலம் அடித்து நொறுக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது, இது ஒரு தேவையற்ற ஒன்று என்று சொல்லியிருந்தார். அமெரிக்கா இஸ்ரேலும் இணைஞ்சு ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தாக்குதல்கள் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக ஒரு மந்த நிலையில போய்கொண்டிருக்கு. இந்த தாக்குதல்கள் பெரிதளவா எதுவுமே நிகழ்த்தப்படையில, ஆனால் தாக்குதல்களுக்கு மேலாக மிகப்பெரிய காய் நகர்த்தல்கள், இந்த யுத்தத்தை முடித்து வைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சிகள், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த ஈரானை சுற்றிய ஈரான் பொலிட்டிக்கலை சுற்றிய பகுதிகளில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி ஈரானுக்கு எந்த விதமான ஆயுத ஏற்றுமதிகளையும் சீனா செய்ய போவதில்லை என்று உத்தரவாதம் அளித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறது ஒரு முக்கியமாக பேசுபொருளாக இப்ப மாறி இருக்குது. சீனா பொறுத்தளவுல சீனா ஈரானிட்ட இருந்து மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் கொள்வனவை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் ஈரானிடம் இருந்து கொள்வனவு செய்யப்படுகின்ற இந்த அதிக அளவிலான எண்ணெய் ஏற்றுமதிக்கு பின்புலத்தில மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்குது. இது பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், பொருளாதார ஒப்பந்தங்கள் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான ஒப்பந்தங்கள்னு சொல்லி ஏராளமான ஒப்பந்தங்கள் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த நிலையில ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு தாக்குதலை தொடங்கி இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட இப்ப 50 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு 3 நாட்களாக அமெரிக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதால சீனா ஈரானிடம் இருந்து எந்த விதமான எண்ணெயையும் கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை எல்லா நாடுகளுக்குமே ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னா இது சீனாவை மட்டும் பாதிக்காது, சீனாவை சூழ இருக்கின்ற பல நாடுகளை, சீனாவினுடைய பொருட்களை கொள்வனவு செய்கின்ற நாடுகளை ஏராளமான நாடுகளை பாதிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆசியாவை பொறுத்தளவில் சீனா மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்துல வளர்ந்த ஒரு நாடாக இருக்குது. இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப உற்பத்திகளை பல நாடுகள் கொள்வனவு செய்யுது. இது பல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளாக இருக்கலாம், குறிப்பாக மருத்துவ உபகரணங்களாக இருக்கலாம், அல்லது போக்குவரத்து சாதனங்களாக இருக்கலாம், அல்லது வேற பிற முக்கியமான கருவிகளாக இருக்கலாம். இவை கூடுதலாக சைனாவிலிருந்து கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்களாகத்தான் இருக்குது. இந்த நிலையில சைனாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதியில பிரச்சனை வரும்போது நிச்சயமாக இந்த பொருட்களினுடைய விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே அண்டை நாடுகள் இதை கொள்வனவு செய்வதில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகுதுன்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை பூட்டி வச்சிருக்கிறதால ஒரு பக்கம் அந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனாவிட்ட இருந்து எண்ணெயை கொள்வனவு செய்கின்ற பல நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளுக்கு இப்ப எண்ணெய் கிடைப்பதில தாமதங்கள் அல்லது எண்ணெய் கிடைப்பதில ஒரு குறைவான எண்ணெய் கிடைக்கின்ற தன்மைன்னு சொல்லி அந்த பிரச்சனையும் ஒரு பக்கத்துல ஓடிக்கொண்டிருக்கு. இது ஆசியாவில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கு நிறைய நாடுகளுக்கு. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை பூட்டி வச்சுட்டு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொன்ன ஒரு கருத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது சைனாவை, அதாவது சீனாவை மிகப்பெரிய தாக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்குது.
அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா அடிக்கடி கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வரார். அதுல முக்கியமான கருத்தாக சீனா தொடர்பான கருத்துக்கள் அண்மையில தெரிவித்திருந்தார். அதுல சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீனா எங்களுடைய மிகப்பெரிய நட்பு நாடு. சீனாவுக்காக நான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து விட போறேன். சோ சீனா இதனூடாக சந்தோஷம் அடைய போகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பதிலாக சீனா எங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகுதுன்னு சொல்லி அவர் சொல்லி இருந்த விஷயம் தான் இப்ப சீனாவுக்கு கூட கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லி இருந்தவர் சொன்னா, உலகத்திற்காகவும் சீனாவுக்காகவும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அமெரிக்கா திறந்து விடுவதன் ஊடாக சீனா ஈரானுக்கான ஆயுத ஏற்றுமதிகளை செய்ய போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதை சீனா ஏற்றுக்கொண்டதாகவும், அவர் சீனா ஜனாதிபதியோட பேசிய போது அவர் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தன்னுடைய நண்பன் என்ற மாதிரியும் தன்னுடைய சமூக வலைத்தளம், அதாவது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தார். இது மிக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சைனா அதுக்கு பதில் அளிச்சிருக்குது. இந்த விஷயத்துல சீனா என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, இது ட்ரம்ப் சும்மா பொய் சொல்றார், இந்த விஷயங்கள் ஒன்றுமே இல்ல, நாங்கள் இப்படியான விஷயங்கள் எதையுமே ட்ரம்போட பேச இல்ல, ஈரானுக்கான ஆயுத ஏற்றுமதிகளை நாங்கள் நிறுத்தப் போவதாகவோ அல்லது அதை தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட நாங்கள் மேற்கொள்ள இல்லை என்ற மாதிரி இப்ப சைனா மிகப்பெரிய கோபத்தோட இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சீனா சொல்லி இருக்குது, எங்களுடைய உள்ளக பிரச்சனையிலேயோ அல்லது எங்களுடைய வெளியுறவு கொள்கையிலேயோ வேறு யாரும் தலையிட முடியாது, அதை நாங்கள் விரும்பவும் இல்லை என்ற மாதிரியான ஒரு முக்கியமான கருத்தை இப்ப சைனா சொல்லி இருக்கிறது உலகத்தில பேசு பொருளாக இப்ப மாறி இருக்கு. ஏன்னு சொன்னா ஈரானிட்ட இருந்து மிக அதிக அளவிலான எண்ணெயை கொள்வனவு செய்கின்ற மிகப்பெரிய நாடாக இப்ப சீனா இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை தொடர்ச்சியாக பூட்டி வச்சிருக்கிறதால, அமெரிக்கா இதை தொடர்ச்சியாக மற்ற நாடுகளுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கு பூட்டி வச்சிருக்கிறதால தனியா ஈரானுக்கு மட்டும்தான் இதுல பாதிப்பு இருக்கா என்று பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல. ஈரானுக்கு இப்ப இருக்கிற நிலைமை வால்வா சாவா என்ற ஒரு நிலைமை. ஈரான் மீது ஒரு போர் தொடுக்கப்பட்டிருக்குது. அந்த போரை எப்படியாவது ஈரான் வெல்ல வேணும்னு சொல்லித்தான் இப்ப யோசிக்குது. ஆகவே இப்ப இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா ஈரான் இதுல இருந்து வெளியில வரணும். ஆகவே இப்ப இதை லாக் பண்ணி வச்சிருக்கிறது, இதால அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்றதை விட இந்த யுத்தத்தில் அவர்கள் எப்படியாவது வெளியில வரணும், இதை வெல்லணும், இந்த யுத்தத்தை முறியடிக்கணும் என்றுதான் யோசிக்கின்றார்கள். ஆனால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பூட்டி வச்சிருக்கிறதால உலகத்துல ஏனைய நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்குது. இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும்னு சொன்னா இது அமெரிக்காவுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஏனைய உலக நாடுகள் இப்பவே பேச தொடங்கிட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பூட்டி வைக்கிறது ஏனைய நாடுகளை பாதிக்குது, ஆகவே இதை திறந்து விடணும்னு சொல்லி எல்லாருமே பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்று இப்ப உலக அரசியல்ல காணக்கூடிய ஒன்றாக இருக்குது. இவை இன்றைய உலக விவரங்கள். உலகத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை சரியான தகவல்களை சேர்த்து இந்த காணொலியில உங்களுக்காக நாங்கள் தந்திருக்கிறோம். செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்னுடைய செய்திகளை பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க. அப்படியானவர்கள் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சீங்கன்னா நான் பதிவிடக்கூடிய இந்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். குறிப்பாக மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்குமான இந்த இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் என்னுடைய செய்திகள் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட காணொலியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.